Welcome to the PowerPoint presentation of the grammar lesson Future Perfect Tense. I have made this slide show or the PowerPoint presentation based on the lesson from Book 1, Volume 1 titled Love My Mother Lanka and All Mankind English Speaking Course, which I have compiled. Please watch the entire PowerPoint presentation while listening to the commentary in all the slides and try to write down the answers in your writing books for the activities or exercises in Book 2, Volume 1 and check whether your answers are right or wrong by comparing them with the answers given in the section key in Book 4, Volume 2 and put a tick if right for each of your correct answers and put a cross if wrong against each of your incorrect answers and then do the correction. Okay, dear children, let's get underway. This is the PowerPoint presentation number 3, Future Perfect Tense. First, let's take a look at the form or structure. முதலில் இந்த காலத்தில் இந்த டென்ஸ்ல ஸ்ட்ரக்சர் அமைப்பு எப்படி வாருன்னு பார்ப்போம். பாசிட்டிவ் அதோட ஸ்ட்ரக்சர் ஃபார்ம், சப்ஜெக்ட் எழுவாய் வரும், அடுத்து will have and வரும், அடுத்து past participle வினை எச்சம் அது வரும். இங்க will and இருக்கிறத ஷார்ட் ஃபார்ம்லையும் போடலாம். இங்க காட்டப்பட்டுள்ளவாறு ஷார்ட் ஃபார்ம்லையும் போடலாம். எக்ஸாம்பிள், I will ஷார்ட் ஃபார்ம்ல I'll. I have done my homework by 5 p.m. I will have done. I will have நான் இருப்பேன், done செய்து. நான் இருப்பேன் செய்து, தமிழ்ல நான் செய்திருப்பேன். My homework என்னுடைய வீட்டு வேலையை by 5 p.m. 5 p.m. 5 மணி அளவில் என்னுடைய வீட்டு வேலையை நான் செய்திருப்பேன். இங்க யாரு செய்திருப்பேன்? நான். அதுதான் சப்ஜெக்ட். I வந்து சப்ஜெக்ட் எழுவாய். அடுத்து என்ன வந்திருக்குது? will have வந்திருக்குது. will have. I will ரெண்டையும் சேர்த்து I'll and இங்க ஷார்ட் ஃபார்ம்ல போட்டிருக்கு. அப்படியும் போடலும். அடுத்து என்ன வரும்? ஸ்ட்ரக்சரை பாருங்க. பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வினையெச்சம் வரும். do என்ற verb வினைச்சொல்ட past participle done. do, did, done. third form, third columnல வருது. third form, மூன்றாவது வடிவம், past participle வினையெச்ச வடிவம் வந்து done. செய்து. I will have done, நான் இருப்பேன் செய்து, தமிழ்ல நான் செய்திருப்பேன். look down, கீழே பாருங்க. நெகட்டிவ் ஃபார்ம் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் எப்படி வாருன்னு பார்ப்போம். சப்ஜெக்ட் எழுவாய் வரும், will not have and வரும். மேல will have, இங்க will not have. அடுத்து past participle வினையெச்சம். will not ஷார்ட் ஃபார்ம்ல want என்றும் சொல்லலாம். WON apostrophe T. WON apostrophe T.
Example, I will not have. Short formula, I won't have. Done. இப்போ I will have done நான் செய்திருப்பேன். I will not have done நான் செய்திருக்க மாட்டேன். My homework என்னுடைய வீட்டு வேலையை by 5 p.m. 5 மணி அளவில் என்னுடைய வீட்டு வேலையை நான் செய்திருக்க மாட்டேன். Next, question form, interrogation, interrogative form. இங்க subject எழுவாய்க்கு முன்னுக்கு will கொண்டு வந்து போடுற. will வரும், அதுக்கப்புறம் subject எழுவாய், அடுத்து have வரும், அடுத்து past participle வினையெச்சம். Example, you will have done எப்படி இங்க வந்திருக்குது? will you have done என்று வந்திருக்குது. இப்போ யூக்கு முன்னுக்கு நாங்கள் will கொண்டு வந்து போட்டால் சரி. இப்போ யாரு செய்திருப்பாய்? நீ செய்திருப்பாய். அப்போ நீ யூ வந்து சப்ஜெக்ட் எழுவாய், அதுக்கு முன்னுக்கு யூக்கு முன்னுக்கு will என்றதை கொண்டு வந்து போட்டால் கொஸ்டினாக வினாவாக மாறும். அப்போ will you have done இருப்பாயா செய்து, will you have will have இருப்பாய், will you have நீ இருப்பாயா, done செய்து, நீ இருப்பாயா செய்து என்றா நீ செய்திருப்பாயா என்று அர்த்தம் தமிழ்ல. your homework by 5 p.m. உன்னுடைய வீட்டு வேலையை 5 மணி அளவில் நீ செய்திருப்பாயா. Now let's take a look at usages of this tense. இந்த காலத்தின் usages பாவனைகள் பற்றி பார்ப்போம். To talk about a completed action in the future. எதிர்காலத்தில் முடிவுற்றுள்ள, எதிர்காலத்தில் முடிவடைந்து இருக்க போகும் ஒரு செயல் பற்றி சொல்வதற்கு. Example number 1, she will have. she will short formல சுருக்கினா contracted form சுருக்கினா she'll. she will வந்து சுருக்கினா she'll. she'll have got. அவள் இருப்பாள், got அடைந்து. get என்ற கொள்ள பெரு, போய்ச்சேர், வந்து சேர், reach அடை, arrive வந்து சேர் என்று எடுக்கலாம். இங்க past participle வினையெச்சம் எப்படி வரும்? get வந்து goட்டாக மாறும். past participle வினையெச்சம். she will have got. அவள் இருப்பாள் அடைந்து, அவள் அடைந்திருப்பாள் தமிழ்ல சொல்லக்குள்ள. here இங்கு by this time இந்த நேரம் மட்டும் next week அடுத்த கிழமை, அடுத்த வாரம். Number 2, next one, my parents என்னுடைய பெற்றோர்கள் will have இருப்பார்கள் visited தரிசித்து, விசிட் பண்ணி. தமிழில் சொல்லக்கொள்ள என்னுடைய பெற்றோர்கள் தரிசித்து இருப்பார்கள். மீ என்னை by next Monday அடுத்த திங்கட்கிழமை மட்டும், அடுத்த திங்கட்கிழமை அளவில் என்னுடைய பெற்றோர்கள் என்னை விசிட் பண்ணி தரிசித்து இருப்பார்கள். சிக்னல் வேர்ட்ஸ். சிக்னல் என்ற கொள்ள சைன் ஒரு அடையாளம் அல்லது தமிழில் சொல்கிறேன்னா சமிக்ஞை என்று தமிழில் சொல்லலாம். சிக்னல் வேர்ட்ஸ் இந்த டென்ஸ் இந்த காலத்தில் பயன்படுத்தப்படக்கூடிய சிக்னல் வேர்ட்ஸுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் இங்கே தரப்பட்டிருக்கு. இன் 3 months 3 மாதங்களில், இன் 1 year ஒரு வருடத்தில், பை த இயர் 2000 2000ஆம் ஆண்டு மட்டில் அளவில், பை 5 p.m 5 மணி அளவில், பை நெக்ஸ்ட் மண்டே அடுத்த திங்கள் மட்டில். Now have a look at this table. இந்த அட்டவணை பாருங்க. On the left usage பாவனை, on the right example உதாரணம்.
to express an action that will be completed before some stated time in future. எதிர்காலத்தில் சொல்லப்பட்ட குறிப்பிடப்பட்ட நேரத்துக்கு குறிப்பிடப்பட்ட ஒரு நேரத்துக்கு முன்பு முடிக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு செயல் பற்றி சொல்வதற்கு. எக்ஸாம்பிள், I will have taken, நான் எடுத்திருப்பேன், டீ by 7 o'clock. அப்ப 7 மணி மட்டில் நான் டீ எடுத்திருப்பேன், குடித்திருப்பேன். எடுத்திருப்பேன் என்றா இந்த இடத்துல குடித்திருப்பேன் என்ற அர்த்தம். 7 மணி அளவில் நான் குடித்திருப்பேன். எதிர்காலத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்பு முடிவுட்டு இருக்க போகுது ஒரு செயல் முடிவடைந்து இருக்க போகுது. அப்படியாப்பட்ட செயல்களுக்கு இப்படி இந்த டென்ஸை பாவிக்கலாம். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ், எதிர்கால முற்று. ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ், எதிர்கால முற்று. அடுத்து பாருங்க, டு ஷோ டைம் எக்ஸ்பிரஷன்ஸ், நேர சொற்களை காட்டுவதற்கு. பை தென், அப்போதளவில், அந்த நேரத்தில். அன்டில் தென், அந்த நேரம் வரைக்கும். அன்டில் தென், அந்த நேரம் வரைக்கும். எக்ஸாம்பிள், they will not have finished, அவர்கள் முடித்திருக்க மாட்டார்கள். their work, அவர்களுடைய வேலையை. பாருங்க, they will have finished என்றா அவர்கள் முடித்திருப்பார்கள். they will not have finished, அவர்கள் முடித்திருக்க மாட்டார்கள். their work, அவர்களுடைய வேலையை. until then, அது வரைக்கும், அந்த நேரம் வரைக்கும். அப்ப until என்றா வரைக்கும் என்ற அர்த்தம். then என்றா அப்பொழுது, அந்த நேரம். எக்ஸாம்பிள் சென்டென்சஸ், உதாரண வாக்கியங்கள். by the end of this year, இந்த வருடம் முடிவில். I will have completed, நான் இருப்பேன் முடித்து. தமிழ்ல நான் முடித்திருப்பேன். my degree, என்னுடைய டிகிரியை நான் பூரணப்படுத்தி இருப்பேன், முடித்திருப்பேன். நெக்ஸ்ட், she will have gone, அவள் இருப்பாள் போய். தமிழ்ல அவள் போயிருப்பாள் என்ற அர்த்தம். டு த மார்க்கெட், மார்க்கெட்டுக்கு சந்தைக்கு. by 7 o'clock, 7 மணி அளவில். நம்பர் 3, the children, பிள்ளைகள், அந்த அல்லது இந்த பிள்ளைகள். will have studied, படித்திருப்பாங்க. grammar lessons, கிராமர் பாடங்களை படித்திருப்பாங்க. the farmers, விவசாயிகள். will have sown, நாட்டி இருப்பாங்க. இப்போ sow என்றக்குள்ள ஸ்கேட்டர், தூவுறது, ஸ்ப்ரெட், பரவ செய்கிறது என்றும் அர்த்தம் இருக்குது. அப்போ தூவுற விதைகளை, சீட்ஸ், விதைகளை தூவுற. அப்போ த கிராப்ஸ், பயிர்களை நாட்டி இருப்பாங்க. கிராப்ஸ், பயிர்களை. will have sown, இருப்பாங்க நாட்டி, அந்த விவசாயிகள். the passengers, பிரயாணிகள். will have reached, இருப்பாங்க போய் சேர்ந்து, இருப்பாங்க. their, அவர்களுடைய destination, போய் சேரும் இடத்தை. destination, போய் சேர வேண்டிய இடத்தை, அந்த இடத்தை, அவர்களுடைய இடத்தை போய் சேர்ந்து இருப்பார்கள். by the end of next month, அடுத்த மாதம் முடிவில். I will have traveled, அடுத்த மாதம் முடிவு மட்டில், அடுத்த மாதத்தின் முடிவு மட்டில், முடியும் பொழுது. I will have traveled, நான் பிரயாணம் செய்து இருப்பேன். to Venice, வெனிஸுக்கு நான் பிரயாணம் செய்து இருப்பேன். I will have taken the exam, நான் எக்ஸாமை எடுத்திருப்பேன். Tom will have completed, Tom முடித்திருப்பான். his degree, அவனுடைய டிகிரி கோர்ஸை, கற்கை நிறைய அவன் முடித்திருப்பான். before January begins, January தொடங்க முன்பு.
begin என்றா தொடங்குறது. ஜான்வரி மாதம் தொடங்க முன்பு அவனுடைய டிகிரி அவன் பெற்றிருப்பான், முடித்திருப்பான். She will not have made this mistake. இந்த தவறை அவள் செய்திருக்க மாட்டாள், பண்ணியிருக்க மாட்டாள். will have made பண்ணியிருப்பா, செய்திருப்பா. will not have made செய்திருக்க மாட்டா, பண்ணியிருக்க மாட்டா. this mistake இந்த தவறை. last one, the rain மழை will have stopped இருக்கும், நின்று, அப்ப நின்று இருக்கும். before we reach home நாம் வீடு போய் சேர முன்பு. before we reach home நாம் வீடு போய் சேர முன்பு. before ண்டா முன்பு, நாம் வீடு போய் சேர முன்பு மழை will have stopped நின்றிருக்கும்.